அவர்களாலே இந்த கருத்தரங்கம் நடந்து கொண்டிருக்கின்றது. அதை ஏற்படுத்திக் கொண்டிருப்பவர் நம்ம திரு பேராசிரியர் அரங்க ராமலிங்கம் ஐயா. அவரால் தான் இங்கே வந்து அமர்ந்திருக்கு. அதற்காக முதலில் அவருக்கு சொல்லி போன்ற மாதிரி அவருக்கு முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அமைப்பாளர் அனைவருக்கும் வணக்கம். சதானந்த ஐயா அவர்கள் வணக்கம். மருத்துவர் திரு ஜெயபிரகாஷ் நாராயண ஐயா அவர்களுக்கு வணக்கம். சதானந்த ஐயா அவர்களுக்கு சதானந்த ஐயா அவர்களுக்கு வணக்கம். மற்றும் அனைத்து அமைப்பாளர் சிஸ்டர் இலக்கிய அமைப்பாளர் அனைவருக்கும் இங்கு நான் பேச துவங்குவதற்கு முன்னால் என் அருமை நண்பர் திரு சி ராஜேந்திரன் அவர்கள் கரூர் சித்தர் பாலு சுவாமிகள் பற்றி அருமையாக அவர்கள் கருத்துக்களை ஏற்படுத்தி நமக்கு சித்தர் நெறியை மீண்டும் ஆழமாக அங்கே அழைத்து சென்றிருக்கின்றார். அவருக்கும் எனது நன்றியும் வணக்கம். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பு அருட்பெரும் ஜோதி. அருட்பிரகாச முதல் பெருமான் கொடுத்திருக்கிற மகாமந்திரம் அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது முதல் பெருமான் ஜோதி என்று குறிப்பிடுவார், அட்டகத்திலே சோதி என்று குறிப்பிடுவார். ஏன் அகலம் முழுக்க ஜோதியா கொடுத்திருக்காரு, அட்டகத்துல பற்றி ஏன் சோதி கொடுத்திருக்காரு? இது ரொம்ப முக்கியமான விஷயம். சாங்கிறது தமிழ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எழுத்து. நான் சிறிய வயதுல இருக்கும்போது சிவகோயில போகும்போது ஸ்ரீ இருக்கும் பாடுவோம். சின்ன வயசு கொஞ்சம் அறிவு வந்த பிறகு தஞ்சாவூர் போனோம். நண்பர்கள் போனாங்க. இங்க வா, என்ன இந்த கிளீன் ஜோசி பார்ப்பாங்கல்ல, அது மாதிரி கோலச்சுடைய காமிச்சு ஏதோ ஒரு ஓலையை எழுத என்னங்க வசி வசின்னு வந்துருக்கு உங்களுக்கு. இதுக்கு எத்தனை லட்சம் ஆனாலும் எழுதலாம் நீங்க வசி வசின்னு. இது நான் சொல்ற ஒரு 40 வருஷம் 35 வருஷத்துக்கு முன்னாடி அப்பவும் அறிவு கேவலமா இருந்த நாட்கள் புரியல. அவர் சொல்ற நம்பி இது ரொம்ப முக்கியமானது, இது எல்லாருக்கும் வராது. எனக்கு ஆச்சரியமா இருக்கும். இதை நீ எவ்வளவு ஓட்டாட்டி எழுது, நீ மந்திரமா சொல்லிக்கணுமா, ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். தெரியல வந்து செய்யும். நானும் கஷ்டப்பட்டு பசி எழுதுவேன், மனசுக்குள்ள சொல்லியிருந்தேன். ஆனா அதோட முக்கியமான அர்த்தமே இப்போதான் எனக்கு விளங்குது. இதுலதான் முக்கியமான சித்தர்கள் இருக்கு. அதுக்கப்புறம் தான் சித்தர்களோட தொடர்பே வந்தது. வாழையடி வாழைய நடந்த திருக்கூட்ட மரங்கள் யாரும் ஒருவன் என்றோ அன்பர்களே, இன்னொரு 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டருக்குள்ளதான் இருக்கும். கிட்டத்தட்ட 30 வருஷமா வாழ்ந்தார். சாதாரண மனிதர்கள். இதே மேற்கு மாம்பழத்துல அயோத்தியா மண்டலமும் சிவாமேஸ்வரர் கோயிலுக்கும் சின்ன வயசுலேயே கதா கலெக்டர் உட்கார்ந்து பக்கத்திலேயே ஒரு கான்வென்ட் ஸ்கூல்ல எல்கேஜி +2 வரைக்கும் பக்கத்திலே படிச்சவங்க. 23 வருஷமா வெளிநாட்டில் வாழறாங்க. ஆங்கிலமே சரளமாக வரக்கூடிய ஒருவன் இங்கு தமிழிலே சரளமாக ஆங்கிலத்தை கலக்காம பேசிட்டு இருக்கேன். இது தமிழுக்கே உரிய மரியாதை. அடியர்கள் ஏன் இதை ஒழிக்கிறேன், சிந்தனை முழுக்க தமிழில் தான் இருக்கு. ஆங்கில பற்றே ஓடி போயிடுச்சு.
ஏன்னா தமிழ் தான் எல்லாமே. தயவு செய்து சொல்றேன், ஐயா சதானந்தம் ஐயா சொன்னார், போன வாட்டி வந்தீங்க எப்படி இருக்கிறீங்க, நீங்க ட்ரெயின்ல போயிட்டு இந்த ஈரான் மார்க் வந்து நிப்பாட்டிட்டாங்க, அடுத்த வாட்டி வாங்க எவ்வளவு பேசுங்க, நாங்கள் உட்காந்து கேட்கிறேங்க. நான் 25 வருஷமா வெளி உலகத்துக்கு வரல. முதல் முறையா ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணாமலை யூனிவர்சிட்டியில இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஒன்று வச்சாங்க. அது வெற்றி இன்று அண்ணாமலை யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸர் நடத்தினாங்க. அப்பதான் முதல்ல சன்மார்க்கத்தை பத்தி பேசினேன். அதுல திருப்பி ஓடி ஒழிஞ்சுக்கிட்டு திருப்பி இங்கு அனைத்து உலக வரலாறு மாநாடு சென்னையில் தமிழக குடும்பத்திலே நடந்தது. அங்கதான் நம்ம பேராசிரியர் அரங்க ராமலிங்கம் ஐயாவோட நாதத்தை கேட்டேன். பாம்பரியும் பாம்பின்கால், பாம்பரியும் பாம்பின்கால், நமக்கு பாம்பு கால் தெரியாது. ஆனா உணர்வு நாள கண்டுபிடிச்சோம்னா இந்த அரங்கத்துல ஒரு அரங்க ராமலிங்கம் ஒருவர் விட்டு இருக்கிறார். அவர்தான் பேராசிரியர். அவரை சாதாரண மனிதராக நினைக்கிறார்கள். சிதம்பரம் ராமலிங்கம் ஐயாவே ஒரு சாதாரண மனிதராக நினைத்து ஏமாந்து போய்விட்டோம். ஆனால் இன்று இதே சூழத்தில் அரங்க ராமலிங்கம் ஐயா இருக்கின்றார். ஏன் சொல்றேன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப்ல மெய்வழிச்சாலையில மெய் உண்மையை பத்தி பேசுறாரு. பாம்பரியும் பாம்பின்கால் பேசுறத தமிழ் மக்கள் புரிஞ்சுக்கிறாங்கன்னா புரியலையா? என்ன நடக்குது? அனைத்து உலக வரலாறு தலைமையில் அவர் யாருன்னு தெரியல, எனக்கு குரல் மட்டும் தெரியும். அப்புறம் தான் யூடியூப் ஞாபகம் வந்து மெய்வழிச்சாலை ஞாபகம் வந்து ஐயா மெய்வழியை பத்தி பேசுறாரு, மெய்ஞானத்தை பத்தி பேசுறாரு, மெய்ப்பொருளை பேசுறாரு, சாகா கல்வியை பேசுறாரு. நான் படிச்ச எம்பி PhD எல்லாம் கிச்சடி பேசுறாரு. தன்னை ஒரு சாதாரண மனிதரை விட இறக்கி தாழ்த்தி மெய்ப்பொருளையும் சித்தர்கள் நெறியையும் உயர்த்தி பேசுறாருன்னா இவ்வளவு பெரிய மாமனிதரை வைத்துக்கிட்டு தமிழகத்துல சென்னையில தர்மபுரி சென்னையில என்ன நடத்துறது? அவருக்குமே நான் தெரியும். அவரை தெரியலன்னா இங்க இருக்கிற பாம்புகளுக்கு கால் இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா பாம்பாட்டி சித்தரு அவர் பாம்பு பிடிக்கிறது தான் வேலை. சட்டமணிநாதர் நீ பாம்பு பிடிச்சது போற ஒரு பாம்பு இருக்கு, நான் காமிக்கிறேன் பாருங்க. அந்த பாம்பை பத்தி சொல்லதான் சூழ்மொழி ஆகும். அந்த பாம்பை பிடிச்சிட்டோம்னா சாக மாட்டோம். பாம்பாட்டி சித்தரை தான் சொல்றாரு. இதை பத்தி எத்தனை பேர் பேசுறாங்க? பாம்பாட்டி சித்தர் சொன்னது எத்தனை பேர் பேசுறாங்க? ஆனா ராமலிங்க ஐயா பேசுறாரு. ஆனா மூடி மாற்றி தான் பேசுவாங்க, நேரா சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு முடிச்சு போட்டாங்க. அந்த முடிச்சு போட்டதுனால அவங்க ஓப்பனா பேச முடியாது. இங்க இருக்குன்னு பாத்தீங்களா? கொஞ்சம் எல்லாமே நம்ம பாடிக்கணும். எல்லாருமே நம்ம அவர்களுடைய பெருமாள்கள் அந்த வசிக்கு அப்புறம் காரிய குருவார்ந்து வழி நடத்தினாங்க. இவங்க பாடல்கள் எல்லாத்துக்குள்ளே வழங்கி வெளில வந்துட்டாங்க. ஒரு பாடலை விடல, எல்லாத்தையும் முடிச்சு கொண்டு வச்சிருக்காங்க. ஐயா அரங்க ராமலிங்கம் பேராசிரியர் அவர்களும் போட்டு அதான் பாம்பரியும் பாம்பின் காலன்றது. ஐயா கேட்டேன், அந்த அனைத்து உலக வரலாறு மாநாட்டை வச்சு குடிச்சிட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டு ஐயா யாரு ஐயா, அதாவது தாயை பார்த்த கன்று ஓடும் பார்த்தீங்களா? எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு. ஆனா கன்று மாதிரி பார்த்து ஓடுற ஐயா கேட்டேன். ஐயா நீங்க அரங்க இவ்வளவு ஒரு உயர்ந்த மாமனிதர் இருக்கிறாரு. அவரையே அதை விட இன்னும் நான் போன மாதத்துல இங்க வந்திருந்தப்ப மாணிக்கவாசகம் ஐயா வந்து ரொம்ப
ரூபத்தை காமிக்கிறாரு. ஆடி போயிட்டேன். இப்பதான் ரீசெண்டா ஒரு யூடியூப்ல பார்த்தேன். காசியில சன்னியாசிகள்லாம் 2 சன்னியாசி வந்து கால விழுவாங்க. அந்த குரு என்ன பண்றாரு, இன்னொருத்தர் வருவார், அவருக்கு கால விழுவார். அது மாதிரி யாருமே இருக்காரு. எங்க பக்கத்துல 2 பேர் அவர் குருவா பாக்குறாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, குரு வேணுமா வேணாம்? சத்தியமா வேணும். காரிய குரு வேணும். மனிதனா உலாவும் இந்த உலகத்துல ஒரு மனிதன் குருவா இருந்தால்தான் பரலோகத்துக்கே போக முடியும். பரசிவமான அருப்பெரும் ஜோதியையே பார்க்க முடியும். இவங்க ராமலிங்கம் ஐயா மாதிரி ஒரு குரு கிடைக்கலன்னா சுட்டு போட்டா கூட கதவை திறக்கவே முடியாது. வரலாறே சொல்லிட்டாரு, தக்க ஆசான் மூலம் அறிக, குரு முகமாக காண்கண்ட. வரலாறு வழியில இருந்து குரு தேவைன்னா உங்களுக்கு கேள்வி கொடுத்தாங்கன்னா அந்த பிறகு பயன் கிடையாது. நீ போய் சேர வேண்டிய இலக்கணம், இலக்கிய மையம். தமிழ்ல இலக்கணம் எனக்கு தெரியாது, நான் ஆங்கில படிப்பு படித்தேன். ஒரு இலக்கை நோக்கிய பயணத்தில் இருப்பதுதான் இலக்கணம். சித்தர்கள் இலக்கணம் என்னது? சாடா கல்வி. அந்த சாடா கல்வி எல்லாம் கட்டணும் கிடையாது. ஐயா கேட்டேன், என்ன ஐயா நீங்க டூவி சொன்னீங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப்ல பார்த்தேன். அப்பவே நீங்க சொன்னது அவ்வளவு பெரிய ஞானம். யாருமே யூடியூப்ல நீங்க பேசுற மாதிரி எவனுமே பேசல. மரியாதை பேசுறது காரணம் இருக்கு. ஏன்னா பாம்பு யார் என்ன பேசுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. அது பெருசா நினைப்பாங்க. என்ன விஷயம் இருக்கு சித்தர் நெறியில? வரலாறு எதுக்கு வந்தாரு, அவரை ஏன் அருப்பெரும் ஜோதி அனுப்பினாரு, நாம எல்லாம் எதுக்கு இங்க வந்துருக்கோம்? இந்த ஆன்மாக்கள் இந்த நேரத்தில் இங்க இருக்கிறீங்கன்னா நாம செய்த புண்ணியம், வள்ளலாரும் சித்தர் பெருமக்களும் அருப்பெரும் ஜோதி ஆண்டவரும் இங்க வந்து உட்கார வச்சிருக்காங்கன்னா பூர்வ ஜென்மத்தை செய்த புண்ணியம் இருந்தால்தான் இந்த நேரத்துல இந்த இடத்துல வந்து உட்கார முடியும். அதனால நீங்க பாக்கியவான்கள், நானும் பாக்கியவான்கள், எல்லோரும் பாக்கியவான்கள் தான். உருவத்துல 60ல நம்ம சித்தர்கள் எல்லாமே இங்க இருக்கிறாங்க. கோடி கணக்கில் இருக்கிறாங்க, பார்த்துன்னு இருக்காங்க, கேட்டுன்னு இருக்காங்க. வரலாறே சொல்றாரு, எந்த யூனிவர்ஸ்ல பிரபஞ்சத்துல எங்கிருந்து யார் என்ன கேட்டாலும் எனக்கு தெரியும். அவன் என்ன கேட்கிறானோ, அநியாயமா கேட்டானா பாராமுகமாக இருப்பேன். பாராமுகம்னா கண்டுக்க மாட்டேன். ஆனா அவன் தயை முன்னிடமாக ஏதாவது கேட்டானா உடனே கொடுப்பாங்க. இங்கிருந்தே கொடுப்போங்க. அவன் இந்த 8 நவகிரகத்துக்கு அண்ணாடி இருந்தா கேட்டா கூட கொடுப்பேன், பிரபஞ்சத்துக்கு எந்த பொருள் இருந்தாலும் கொடுப்பாங்க. அப்ப என்ன அர்த்தம்? எப்படி அவங்களுக்கு தெரியுது? உணர்வுனால உணர்றவங்கதான் சித்தர்கள். இந்த சொல் வந்து மனிதர்களுக்கு மட்டும்தான். காது, கண்ணு, வாய் மனுஷனுக்கு தான் தேவை. பாம்பின்கால் ஐயா பெரியவர் பேராசிரியர் ராமலிங்கம் ஐயா போன்றவர்களுக்கு வாக்கு தேவையில்லை. அவங்க உணர்வுனாலே கண்டுபிடிச்சிருவாங்க இவன் யாரு அவன் யாருன்னு. ஒரு உதாரணம் சொல்லலாம். வரலாறு படத்துல மந்திரத்துல நடந்து போயின்னு இருக்காரு. அங்க ஒரு சித்தர் உட்கார்ந்து இருக்காரு. திண்ணையில பண்ணி போகுது, நாய் போகுது, ஆடு போகுது, மாடு போகுதுங்க. என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த மானிடரோட குணத்தை சொல்றாரு. நடந்து வர நடந்தது உத்தமன் வராத பாருங்க, அவர் உட்கார்ந்து எழுந்துகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம எந்த சிந்தனையில எந்த குணத்துல இருக்கணும்? தாமச குணத்துல இருக்கணுமா, ராஜச குணத்துல இருக்கணுமா, சாத்திக குணத்துல இருக்குமா? இதெல்லாம் பூர்வ ஞானம். வள்ளலார் வந்து சொன்னது தாமச குணமும் அல்ல, ராஜச குணமும் அல்ல, சாத்திக குணமும் அல்ல, நிர்குணமும் கிடையாது. நிர்குணம் வந்து கடவுளோட குணம், அவரோட குணமே கிடையாது. அப்ப என்ன குணம் வேணும்ன்றாரு? அப்படிப்பட்டவங்க மட்டும் சன்மார்க்கத்துக்குள்ள நுழைய முடியும். வள்ளலார் அவங்கள குழந்தைய திருப்பாரு. என்ன குணம்? தனிப்பெரும் கருணை குணம். கருணை இருந்தாதான் அருப்பெரும் ஜோதி ஆண்டவர்கிட்டே போக முடியும். அப்படி போனவர் தான் வள்ளலார்.
கிட்ட போல அவராகவே ஆயிட்டார். அருட்ஜோதி ஆணியன் என்று அறையாப்பா முகத்தேனார். அவரு இங்க பிறந்தவர், மருத்தூர்ல பிறந்தவர், தமிழ்நாட்டுல பிறந்தது, தமிழ்ல பிறக்க வச்சதுக்கு நன்றி சொல்றவர். இந்த சென்னையிலேயே 30 வருஷமா வாழ்ந்தவர், தர்மபுரியில் சென்னைங்கிறாரு. அப்ப நம்மளால முடியாது, சத்தியமா முடியும். அதுக்கும் வழி சொல்லியிருக்காரு. உத்தர ஞான சிதம்பர ரகசியமே இங்கதான் வருது. தயவு செய்து அவர் சொல்றாரு, வளர்ந்தமா சொல்றாரு, இந்த கலிகாலத்துல மறைப்பு அதிகமா இருக்கிற இந்த காலகட்டத்துல உங்களால தவமோ தியானமோ யோகமோ பண்றது ரொம்ப கஷ்டம். ஏமாந்துடாதீங்க, சன்மார்க்கத்துல சீக்கிரம் வந்துடுங்க, சீக்கிரம் வாங்கன்ற காலம் இல்லைங்கிற. ஏன் இந்த உடம்பு போயிட்டுன்னா இன்னொரு உடம்பு கிடைக்காது. சீக்கிரம் வரணும்னா கருணை குணத்தை வர வச்சுக்கோங்க. கருணை குணம் எதுக்கு வரணும்? ஏன் கருணைன்னா என்னது? தனிப்பெருங்கருணை கடவுள் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர், அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதிங்கிற அருட்பெருஞ்சோதிங்கிறது உருவத்தை சார்ந்த இந்த எகலோகம். இரண்டாவது அருட்பெருஞ்சோதி அருவத்தை சார்ந்த அகலோகம். அதாவது உள்ளுக்குள்ள உடம்புக்குள்ள போறது. இந்த உடம்பு நைப்பொடிகளும் தாய்ப்பொடி தொகு கொடிக்கிறது வெளில வந்த உடனே தொகு கொடியை அறுத்து அடைச்சிட்டாங்க பாருங்க. அப்பவே ஒரு வாசல் முடிச்சு, அதுக்கு மேல ஒரு வாசல் இருக்கு, அதுவும் கூட அந்த தொகு கொடியை மூடிட்டதுனால ஐம்புலங்களும் திறந்துச்சு. அந்த ஐம்பொறிகளும் வெளியே பார்க்க ஆரம்பிச்சு. வெளியில பார்த்தவங்க நினைச்சு இதுதான் ஒண்ணுன்னு நினைச்சுக்கிச்சு. பொய் உலகை நம்பாதேங்கிற, இது பொய் உலகம். நீ பார்க்கிற உலகம் பொய், கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பு, உள்ளம் தெளிவாகும். சூப்பரா பாடியிருக்க, உள்ளம் தெளிவாகும். எல்லாம் கவனிச்சுக்கணும், உள்ளம் தான் ரொம்ப முக்கியம். கண்ணை நம்பாத என்ன இந்திரியங்கள் இது, ஞானேந்திரியங்கள் இது. ஞானேந்திரியங்கள் வள்ளலார் சொல்றாரு, நட்சத்திர ஒளிங்கிறாரு நம்ம கண்கள். நட்சத்திர ஒளின்னா சின்னதா தான் இருக்கு. இது அருட்பெருஞ்சோதி உண்மைக்கு தான் வருது. தலைப்புக்கு இங்கதான் ரொம்ப முக்கியம் ஆரம்பிச்சிருச்சு. நட்சத்திர ஒளி, சின்ன ஒளி. நம்ம இந்திரியங்கள் வெளியில பார்த்துதானா நட்சத்திர ஒளி எப்படி பிரகாசமா, அந்த சின்ன பிரகாசம் தான் தெரியும். அறிவு விளங்கா. நட்சத்திர ஒளியில அறிவு விளங்குமா? ஒளியில பிரகாசம் இருக்கா? பிரகாசம் கிடையாது. நட்சத்திர ஒளியில பிரகாசம் இல்லாததுனால எதையும் பார்க்க முடியாது. எதுவும் பார்க்க முடியல, காட்சி இல்லை. காட்சி இல்லைன்னா அறிவு விளக்கம் வராது. அதுக்கு அடுத்தது முக்கியமானது சந்திரனை குறிப்பிட்டு ஆன்ம ஒளிங்கிறார். அப்ப கொஞ்சம் ஒளி அதிகமாகுது. அந்த ஒளி கூட எங்கிருந்து வருது? சூரியனிலிருந்து வருது. சூரியனிலிருந்து வர்ற ஆன்மா கூட அறிவு முதல்ல ஜீவ ஒளியாக நட்சத்திர ஒளி இருக்கு. அந்த நட்சத்திர ஒளி சின்னதாக இருக்கு. அது இந்த பிறப்பு எடுத்த வந்த பிறகு, மாநில பிறப்பு எடுத்த வந்த பிறகு, அதுக்கு முன்னாடி அந்த நட்சத்திர ஒளி கூட கிடையாது. இருள தான் நாம இருந்தோம். இருள இருந்ததுனால ஒளி கிடையாது, பிரகாசம் கிடையாது. அறிவு இருந்திருக்குமா? அறிவே கிடையாது. தனிப்பெரும் கருணையினால நம்ம ஒரு அணுவுள்ளதான் இருந்தோம். பாசாந்த காலத்துக்கு இருட்டுல இருந்தது எடுத்துக்கிட்டு ஒரு தந்தையோட சுக்கிலத்துல சேர்த்து, கண்ணுல தெரியாத சுக்கிலத்துல 10,000 கோடி மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. விந்தணுக்குள்ள எல்லா விந்தணுக்குள்ள முக்கியமான ஒரு விந்தணு மட்டும் தாயோட கருவுல போய் சேருது. அது பிண்டமா உருவாது கருவு. அந்த ஒன்று நான் இன்னைக்கு பல கோடி லட்சம் அணுக்களாக நிற்கிறோம். இதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்கணும். மீன் முட்டை மாதிரி இருக்கும் ஆலமரத்தோட விதை. அந்த ஒரு விதைகளுக்கு தான் ஆலமரம் வரும். நம்ம ஆலமரத்தை தான் பார்க்கிறோம். ஆனா ஆதியிலிருந்து வந்த அந்த மீன் முட்டை மாதிரி இருக்கிற ஆலமர விதையை பார்த்தோம்னா மறந்துட்டோம். நாம தாயோட கரு முட்டை ஓவம்னு, அதுக்கு உயிர் கிடையாது.
அது தன்னை ஒரு உயிர் இருந்தால் ஒரு பொருள் நகரம். தாயோட கரு முட்டை மாசத்துக்கு ஒன்றுதான் வெளியில வரும். அந்த ஒரு முட்டையில ஒரு விந்தணு போய் சேர்ந்தாதான் குழந்தை உருவாகுது. அந்த ஒன்று ரெண்டு சேரும் உயிர் தந்தை கிட்டது வருது, மெய்ங்கிற குழந்தை தாய் கிட்டது வருது, ரெண்டும் ஒன்னா ஆகுது. அங்கதான் அருட்பெரும் ஜோதி வந்து உட்கார்றாரு. உயிர் வந்து கலந்தனன், என்னுள் வந்து அமர்ந்தனன்கிற கருவிலே வந்து உட்கார்ந்துட்டார். அதுதான் கருவூராரை பத்தி சொல்றோம். கருவூரை பத்தி பேசினாரு ராஜேந்திரன் ஐயா. கருவூரார் அவங்க சூப்பரா தமிழ்ல எப்படி இந்த கருவை வந்துருக்குன்னு அவங்க சூழ்நிலை சொல்லிடுறாரு. இதுக்கு அருட்பெரும் ஜோதி இதனுடைய நம்ம அடிப்படை உண்மை தெரியலன்னா எந்த கருத்தரங்கம் போனாலும் ஒண்ணுமே பயன்படும். நம்மளால ஒரே வேவ்ல பயன்படுத்துமா இல்ல விட்டுடுமா? இதுக்கு நம்ம ஒன்னா வரோம் போறோமா? புரியலையா? கரெக்டா புரியல சொல்றீங்க. நம்ம எங்கிருந்து வரோம்? தாய் கருவிலிருந்து வரோம். அது முன்னாடி எங்க இருந்தோம்? விண்ணின்று ஈழ்ந்து வினைக்கீடாய் உருகுண்டு தன்னின்ற தாளை தலைக்காமல் முன்வைத்து உள்நின்று கழிவதுதான் கண்ணுதல் நந்தி. விண்ணுல இருள அறிவே விளங்காத ஒரு அணுவா கடந்தோம். அங்கிருந்து எடுத்துட்டு வந்து தாய் கருவில சேர்க்கிறாரு நம்ம இறைவன். அந்த சேர்த்துட்டு சும்மா இல்லை, அங்க வந்து உட்காந்துக்கல, அங்கே வந்து கலந்துட்டாரு. அங்க கலந்தது இவ்வளவு ஆழம் மாதிரி வந்து நிக்கிறாங்க வித்துக்கள் மாதிரி. அப்ப நம்ம ஊர்ல இல்லாம அவர் அங்க விட்டுட்டு எங்கெங்கே தேடிட்டு இருக்கணும். இப்போ ஒரு கதை தான் ஞாபகம் வரும். கோயிலுக்கு முன்னாடி ஒரு பிச்சைக்காரன் அவன் இறந்து பாவம் நிறந்தே உட்காந்து பிச்சை எடுத்துருக்கான். அவன் அங்கேயே பச்சுக்கான்னு தோன்றான். தோன்னா வயிறம் வயிற்றுலாம் வருது. பாவி உதவி மேலே உட்காந்து பிச்சை எடுத்துருக்கான். நமக்குள்ள அந்த பெரிய ஒரு ஆண்டவர் இருக்காரு, அவரை விட்டுட்டு எங்கேயோ பிச்சை எடுத்துருக்கணும். ரொம்ப கஷ்டமா இல்லை? நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா வளாறு அப்படின்னு சொல்லுவோம். கடை விரிவித்தை கொள்வாரில்லை கட்டி கொண்டு அருள்வார் அருள்வார் சொல்றேன். அந்த சித்த பெருமாள்லாம் வந்தாங்க, எல்லாம் வேலைக்கு ஆக மாட்டாங்கன்னு எல்லாத்தையும் முடிச்சு போட்டு பாடம் எழுதி வச்சுட்டு கட்டிட்டு எல்லாம் சைலண்டா இருக்காங்க, பார்த்துருக்காங்க. அவங்க சொன்னவங்க கேட்டு தான் இருக்காங்க. சும்மா இல்லை, அவன் உணர்வுல இருக்கிற பாம்பரிய பாம்பு இருக்காது, உணர்வுலதான் தெரியும். இது ஏன் உணர்வு தான் முக்கியம்னா அப்படியே சொல்றாங்க, நினைப்பும் உணர்வோட தான் எல்லா ரகசியமும் அடங்கிடுச்சு. நம்ம எதை நினைக்கிறோமோ அதுதான் செயல்படும். எண்ணியர் எண்ணியாங்க எழுதுவர் எண்ணியர் திண்ணியர் ஆகப்பெறும். நான் கேட்க மாட்டேன்னு கங்கணம் கட்டிட்டீங்களான்ற நடக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் கங்கணம் கட்டிக்கணும். சரியா? அவன் கேட்க, நான் சொல்றதை கேட்க மாட்டேன்னு கங்கணம் கட்டிட்டீங்களான்ற அவ்வளவு வெறுப்பு ஒன்று அல்ல. நாம எவ்வளவு நான் இருக்கிறதுல சொல்லல, இதுக்கு வெளியில இருக்கிறதுல சொல்றேன். நம்மளாம் கொடுத்து வச்சுக்கோங்க, உட்காந்துட்டு அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் நம்ம சுண்டி வந்து இந்த கருவை பத்தி பேசுகின்ற கருவை பத்தி பேசுகின்ற கருவை வந்துடும். பிண்டம் மலர்ந்து தாயோட கருவில பிண்டம் மலர்ந்து வெளில வந்து உழப்போது, வெளில வந்து பூக்கடையை வெட்ட போறாங்க, முடிச்சு போடுறாங்க. முன்மினியை முடிச்சு அவுக்குவாரு. அது முடிச்சு போட்டாங்க இல்லையா, வாசல் முடிச்சு இல்லையா, 2 வாசல் முடிச்சு, இந்த வாசல் திறக்கணும், ராமலிங்கம் ஐயா பிடிச்சிங்கன்னா திறந்துக்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். திறக்கலன்னா வேஸ்ட், பிடிங்க. அதுக்கு மேல ஒரு கதவு பிரம்மரந்தம், அந்த பிரம்மரந்தத்துக்கு திறக்கணும். ஐயா சொல்ல கிருபானந்த வாரியார் சொல்லியிருக்காரு. சிவாச்சாரியாரன் ஒருத்தர் இருந்தார், அவரோட பேத்தி இருப்பாங்க, பேத்தியோ மகளோ. அந்த குழந்தைய நல்லா தூக்கி மேல போட்டு பார்ப்பாங்க. அந்த குழந்தை பாட்டியான பிறகு கிருபானந்த வாரியார் சொல்றாங்க, தூக்கி மேல போடும் போது இந்த ஜோதியை பார்க்கணும். பிரம்மானந்தம் வந்து ஜோதி வெளிச்சம் தெரியுது, அதுதான் காட்டு போட்டு. அதனால தான் அவர் நிழல் பூமியில படுற
போட்டோ எடுத்தா போட்டோ வரல. அப்படியாப்பட்ட பெரிய மகான் இன்னைக்கும் இருக்கிறார். 3 தேகத்தோட இருக்கிறார். மெய்னா உண்மை. இந்த மெய் குழம்பை பொய் குழம்புன்னு நினைச்சிருக்காதுங்க. மெய் இது உண்மையானது. அந்த மெய்க்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. உண்மை, அருட்பெருஞ்சோதி, உண்மை, விளக்கம், இன்பம் நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கு. அது கருவிலே நமக்குள்ள உட்கார்ந்துச்சு. அது உள்ளும் புறமும் இருந்து எமை காக்கும் போது எமைக்கே பயமுங்க. அவர் இருக்கிறதுனாலதான் அந்த கரு பிண்டமாவே தாய் கருவில் உருவாச்சு. இந்த வெள்ள உள்ளும் புறமும் இருந்து அருட்பெருஞ்சோதி நம்மளை காக்கும் போது அவரை விட்டுட்டு எவங்கிட்டே போய் பிச்சைக்காரன் புதைக்க. அதுதான் அங்க ஆளுங்க என்னங்க கூவி கூவி கூப்பிடுறோம். கூட வர மாட்டேங்க. ஏன் பெரிய மக்கான் இந்த வீட்டுக்கு விட்டுடாதீங்க, பிடிச்சிருங்க. காரிய குரு இல்லாம காரண குரு பிடிக்க முடியாது. காரண குரு பிடிக்காம மகா காரண குருவாங்க அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை பிடிக்கவே முடியாது. அங்க போகவே முடியாது. காரிய குரு காரியம்னா இகலோகம், காரண குருன்னா அகலோகம். அகலோகத்துலதான் நம்ம சித்த பெருமான்கள் எல்லாம் இருக்காங்க. வள்ளலார் அங்க இருக்கார். வள்ளலார் எண்ணியும் பிடிக்காதுன்றார். வணங்கவே வணங்காது, காலே விழாத ஓடி போயிடுறாரு. காலம் அப்பா அப்படி நமக்கு என்ன அப்பா அவர்தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அவரை பிடிக்கின்றார். அவர் உங்களுக்குள்ளே இருக்காரு, நமக்குள்ளே இருக்க. என்னை பார்த்தால் உன்னை பார்க்கலாம், உன்னை பார்த்தா என்ன பார்க்கலாம். இப்ப நீங்க எல்லாம் இருக்கீங்க இல்லையா? இப்ப நீங்க எல்லாம் எங்க இருக்கீங்க? எங்க இருக்கீங்களா? ஐயாவுக்கு தெரியும். எப்படி எல்லாரும் இருக்கீங்க? நீங்க எல்லாம் எனக்குள்ள இருக்கீங்க. நான் உங்களுக்குள்ள இருக்கேன். ஐயாவுக்கு தெரியும். அப்ப நான் வேற, நீங்க வேற கிடையாது. நாங்கெல்லாம் ஒண்ணு. இந்த ஒருமை வந்தாதான் இதுதான் ஆன்ம லட்சியங்கிற. ஆன்ம லட்சியம் எல்லா உயிரும் ஒண்ணுதான். அருட்பெருஞ்சோதி உயிர் தான் பேரு உயிர். பெருஞ்சோதி அந்த ஜோதி தான் பெரு அறிவு, பேரு அறிவு, பெரு உயிர். அந்த உயிருக்குள்ள உயிரா நம்ம உயிருக்குள்ள உயிரா இன்னைக்கு இருக்காது. அப்ப அவர் வேற, நம்ம வேற தெரியுமா? உள்ள பெருங்கோயில், உங்களுடைய ஆலயம், வள்ளல் பெருமானுக்கு வாய் கோபுர வாசல், செல்ல தெரிந்தாருக்கு ஜீவன் சீவன் சிவலிங்கம். நம்ம எல்லாமே சிவலிங்கம் நம்ம ஆரம்பிக்க. அந்த சிவலிங்கம் நம்ம மாறப்படுறதுதான் நீங்க பாத்தீங்கன்னா யார் வழிகாட்டுறாங்கன்னு தெரியல. இதுதான் நாம. இந்த சிவலிங்கம் தான் உண்மையாக கருவூரா சொல்றாரு. கருவூரை நாம எப்படி இருந்தோம், இந்த கருவூரை நாம வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எப்படி உட்கார்ந்தாரு. கருவூரா சொல்ல பாருங்க. அதுக்கு முன்னாடி கூட்டம் ஞான சிதம்பரம் ரகசியம் இது. இது உத்தர ஞான சிதம்பரம் ஜோதி. உத்தர ஞான சிதம்பரம் ஜோதி யாரும் கேட்டு உலகத்தில் இருக்கிற எல்லா 84 கோடி 24 லட்சம் யோனி பேர்கள் நாம அப்படிதான் இருந்து இன்னைக்கு மனுஷனா வந்திருக்கோம். குதிச்சு இல்லாத உள்ளாகி கூடாகி பல் மிருகமாகி சங்கையாகி இன்னைக்கு மனுஷனா வந்திருக்கோம். ஒவ்வொரு அறிவு 6வது அறிவுக்கு வந்திருக்கோம். 6வது அறிவுன்றது மன அறிவு. இப்ப இந்த மன அறிவுகள் நம்ம எங்க போறோம்? சித்தன் உயிரறிவு தான் ரொம்ப முக்கியம். நம்ம மன அறிவுங்கிறது 6வது அறிவு. ஒரு அறிவு 6வது அறிவு மன அறிவு. விலங்குகள் 5வது அறிவு. அதுக்கு முன்னாடி பறவை அறிவு 4வது அறிவு. அதுக்கு முன்னாடி ஊர்வன இருக்கு, நீர்வாழ்வன இருக்கு 2வது அறிவு. தாவரங்கள் அறிவு 6வது அறிவு தான் அனுப்புறோம். இன்னைக்கு 6வது வருஷத்துல மனுஷன் இன்னும் 5வது அறிவான விலங்கு அறிவாகவே தான் இருக்கலாம். மன அறிவு கூட வரல. மன அளவுன்னு தெரியல. மனுஷன் பேர் வச்சுக்கணும். அடுத்தது போக வேண்டியது ஜீவ அறிவு. அதான் ஜீவ காரணனுக்கு வள்ளல் பெருமான் வலியுறுத்துறாரு.
நீ மனுஷனா இருந்தது போதும், சீக்கிரமா ஜீவனுக்கு வந்துருங்க. ஜீவ காரணத்துக்கு வந்தாதான் மோட்ச வீட்டு திறமையோட கிடைக்கும். ஐயா சொன்ன சுற்றுமுறை சாவிய அப்பதான் கிடைக்கும். அப்பதான் கூட பறக்க முடியும், உள்ள நுழைய முடியும். உள்ள நுழைஞ்சாதான் எல்லா பிரபஞ்ச ரகசியங்களும் தெரியும். இப்ப தெரியுது அந்த வசியோட உண்மை இங்கதான் வருது. சிவலிங்கம் மாத்தி போட்டா மாத்தி போட்டா வசி சின்ன வயசுலயே ஒரு ஓலச்சுவடி எடுத்து, தம்பி இதை எத்தனை லட்சம் எழுதுனாங்க. அப்ப தெரியல எனக்கு இந்த வசி தான் தப்பா பிடிச்சிங்களே. வாசி இந்த மூச்சை மேல கீழே இழுக்கிறாங்கன்னா இது என்ன ஆகும்னா, மருத்துவ தொழில 39 வருஷமா வேலை. ஸ்ட்ரோக் வருதுன்னா ஆர்டரிஸ் ஆர்டரியோல்ஸ் 100 விட ரொம்ப சின்னதா இருக்கும் ரத்த நாணங்கள். அந்த ரத்த நாணங்கள் மூச்சு அதிகமா உள்ள ஓடணும், ரத்தம் அதிகமா ஓடும். அப்ப என்ன ஆகும், தண்ணி பைப்ல பொருளவுக்கு ஏற்ற மொத்தம் மோட்டர்ல தண்ணி அடிச்சு பைப் வழியா போகும். அதிகமா தண்ணி அடிச்சா பைப் வெடிச்சிட மூளையில மூச்சு நீ போட்டு எழுத்திக்கிறதுன்னா அவன் ரத்த நாணங்கள் மூளையில வாசி என்பது மூளைக்கு ஏற்படும் பழக்கம் அல்ல. வள்ளலார் சொல்ற மூச்சு பழக்கம் இந்த கண்டத்துக்கும் அடிவரைக்கு மட்டும்தான் மேலையும் கீழே போயிருக்கின்ற. இதுக்கு மேல போகப்பட்ட இன்னும் அறியாமையில் இருக்கிறாங்க. அதான் சரியான குருவை புரியுங்கிறது. சரியான குரு இல்லைன்னா குறுக்காக ஆடினா குருக்குள்ள அழுத்தம் இருக்கு. உடம்பாழியின் உயிரால் அழிவர் சித்தம்பட மெய்ஞானம். மெய்ங்கிறது தான் உண்மை. இந்த உடம்பு அது உள்ள உண்மையான கடவுள் இருக்காது. அந்த கடவுள் இருக்கிறது உண்மையான ஆன்மா. அந்த ஆன்மாக்குள்ள உண்மையான அவசர ஜோதி இருக்காது. அவரும் ஜோதியா இருக்காது, ஆன்மாவும் ஜோதியா இருக்காது. அந்த ஜோதிக்குள்ள ஜோதியா அவசர ஜோதி இருக்காது. அந்த ஆன்மா அறிவு ஜீவ அறிவுக்கு ஆன்ம அறிவுக்கு போகணும். 7வது அறிவு ஜீவ அறிவு, 8வது அறிவு ஆன்ம அறிவு, பரிணாம வளர்ச்சி. இப்ப நம்ம மேல் நோக்கி போது அறிவு. 8வது ஆன்ம அறிவு, 9வது அறிவு அருளறிவு. அருள்மொழியின் எல்லாரும் தன் முன் வளர்க்க பிறவும் முன்பார்த்து எங்கிருந்து ஆளும் அருள். பொருள் இல்லாமல் உலகம் இல்லை, அருள் இல்லாமல் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னோட கிடையாது, என் கதை எதுவுமே கிடையாது. பாம்பரியும் பாம்பின்காரு அவங்க இன்னைக்கு ஏன் என்னை கூப்பிட்டு பேச வைக்கிறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா கனடா போவாமீங்க வந்து பேசியிருக்காங்க. நானும் வெளி உலகத்துக்கு வரல. இந்த உலகத்துல நம்ம காமிக்கூடாது தனியாக இருந்தோம். இப்ப காலத்தின் கட்டாயம் பேராசிரியர் அரங்க ராமலிங்கம் ஐயாவோட அழைப்பை ஏற்று நிற்க வேண்டியதா, சித்தர் பெருமானுடைய கட்டளை நிற்க வேண்டியதா, வள்ளல் பெருமானுடைய கட்டளை நிற்க வேண்டியதா, அருள்பெருஞ்சோதி ஆண்டவரின் கட்டளை நிற்க வேண்டியதா. உண்மை விளங்கும் காலம் இதுவே. கர்ம சித்தர் காலம் முடிந்து விட்டது என்கிறார் வள்ளல் பெருமான். ஞான சித்தர் காலம் ஆரம்பித்து விட்டது. அறிவை விட உயர்ந்தது ஞானம். அந்த ஞானத்துக்காகத்தான் அருள்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு ஞான சபை அமைக்கின்றார் வள்ளல் பெருமான். அந்த அருள்பெருஞ்சோதி அந்த ஞான சபையில எப்படி இருக்காருன்னு கடவுளோட உண்மை விளக்கத்துக்கு இதுவரைக்கும் யாருமே சொல்லாதது சொல்லி அந்த ஒரு ஞான சபையை அமைத்து அருட்பெருஞ்சோதிங்கிற ஒரே கடவுள் அருட்பெருஞ்சோதியா இருக்காரு. முதல் முறையா நாம சென்னையிலிருந்து வடலூர் போய் கோவில் கட்டணும், ஞான சபை கட்டினாரு. அதே ஜோதியை பூர்வ ஞான சிதம்பரத்துல அந்த ஜோதியை காமிக்கணும்னு பார்த்தாரு. ஆனா அங்க இருக்கிற முதல்ல
சேனாதிபதியே சொல்றார், மகனே வடலூருக்கு போ, பார்வதிக்கு போறப்போ அங்க போய் எனக்காக நீ ஞானசபையை கட்டு, நான் அருட்பெரும் ஜோதிங்கிற உண்மையை உலகத்துக்கு காமிங்க. அப்படின்னு அருட்பெரும் ஜோதி, ஜோதியில என்ன இருக்கு நண்பர்களே? ரொம்ப முக்கியமான கவனிக்கணும். இகலோக விசாரம் விசாரம் இல்லை, வரலாறோட வாக்கு. இகலோகம்னா நம்ம தாய் கருவில் வந்து நம்ம கொப்பு கூடி அழுக்கப்பட்டு 5 உடன்கள் திறந்த உடனே இகலோகத்தை பார்த்தோம். அது வரைக்கும் எங்க இருந்தோம்? இகலோகத்துல கிடையாது. இந்த உடம்பு இல்லாம இந்த இகலோகத்துல வாழ முடியாது. இந்த உடம்பு இருந்தாலும் இந்த உலகத்துல வாழணும். கூடு விட்டு போயிடத்தின் ஏது புரிவீங்க ஐயா? இதுக்கு மேல என்னையா சொல்ல முடியும்? கூடுன்னா உடம்பு, கூடு விட்டு போயிடத்தின் ஏது புரிவீங்க? ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த கூடை விட்டுட்டு அந்த கூடை காப்பாற்ற முடியும். அதுதான் சிவலிங்கம். அங்கதான் வசியே வருது. சித்தர்கள் கூட்டி வச்சிருக்காங்க. கூட்டு சாதாரண கூட்டு இல்லை. ஞானசபைக்கு 5 கூட்டு இருக்கு. முதலே சாகிதான் இருக்கு. முதல் சாகி ஜீவகாந்திக மோட்சகிட்டு, 2வது சாகி ஆன்ம சாகி, 3வது சாகி அருள் சாகி. இந்த 3 சாகி இருந்தாலும் 5 கூட்டுங்கிற ஞானசபையை பார்க்க முடியும். ஐயா இங்க சொன்னாரு, சுடுமுறை கூட்ட திறக்கணும்னா ஒரு குரு அப்படின்னு ஐயாவை உலகத்துக்கு கொண்டு வரணும்னு எனக்கு ஆவேசம் பொங்கு. உலகத்துக்கு அறிமுகப்படுத்தணும். அவர்கிட்ட எல்லா பதவியும் இருக்கு. தயவு செய்து அவரை பின்தொடரும். அவர் வள்ளலார் நிலையை காமிப்பார். வள்ளலார் சொன்னதுக்கான புத்தகங்களை நிறைய எழுதியிருக்கிறார். இன்னும் 10-15 மணித்துளிகள் இருக்கிறது. ஆனால் மீண்டும் ஒரு தருணம் இங்கே வரக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டால் இன்னும் பல பேருண்மைகளை வெளிப்படுத்துவோம். அதற்கு முன்னர் அது எல்லாமே இங்கிருந்து வந்துடக்கூடாது. ஐயாவுக்கு வந்து வரணும். அவரு இங்கே இருக்கிறார். அவரை பத்திங்க தயவுசெய்து இருங்க. ஏன் இந்த கூடு விட்டு போயிடுப்பின் ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த கூடு விட்டு போயிடுச்சுன்னா ரொம்ப முக்கியமா கேட்டுங்க. முக்கியமா நீங்க உங்களுடைய குழந்தைங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்குது. தயவு செய்து இந்த குழந்தைங்களுக்கு நீ சொல்ல வேண்டியது இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கூடு ஏன்னா நம்ம வந்து ஒரு பிறவியின் கடைசி பயணத்துல இருக்கோம். கடைசி பயணத்தில் இருக்கும்போது முயற்சி எடுத்து வெற்றி அடைய முடியுமா? அதுக்கும் ஒரு வழி சொல்லியிருக்காங்க. வெற்றி அடைய முடியும், வெற்றி அடைய முடியும். அந்த வழியை என்னதுன்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த கூடு எவ்வளவு முக்கியம், குழந்தைங்களுக்கு நம்ம என்ன சொல்லணும்ன்றத சொல்லிடுறோம். இந்த சித்த நெறியில வந்து எரிக்கிறது, உடம்பு இறந்த பிறகு எரிக்கிறதுன்றதே கிடையாது. இருக்குங்களா? உடம்பு எரிக்கிறது தமிழ் மரபு, சித்தர் மரபு தமிழ் மரபு. தமிழ் மரபுல உடலை எரிக்கிறதுன்றதே கிடையாது. எல்லாம் சமாதி தான் இருக்காங்க. என்ன சொல்ல வர இந்த கருத்து இல்லைன்னா, தயவு செய்து உடம்பை எரிக்க அனுமதிக்காது. ஏன்னா சித்தர் நெறியில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சொல் இருக்கு. ரொம்ப முக்கியமான கருத்து கையாளு. இன்னும் 1 மணி நேரம் ஆகுது. எனக்கு நான் 40 நிமிஷம் ஆயிருக்கு. எனக்கு நான் விட்டு போயிடுவேன். அடுத்த ட்ரெயினை பிடிச்சி போயிடுவேன். அதுக்கப்புறம் அரங்கலாமங்க ஐயாவுக்கு வேலை இல்லாம அவங்க எதாவது வேலை கொடுக்கணும். இது ரொம்ப முக்கியம். ஐயா நீங்க வந்துட்டீங்க, கரெக்டான நேரத்தில் வந்துட்டீங்க. உங்க குழந்தைங்க சொல்ல வேண்டியது முக்கியமானது. இந்த உடம்பை விட்டு நம்ம உயிர் போயிடுச்சு. எங்க போகுது உடம்பு விட்டு போகல. இது ரொம்ப ரகசியம். உயிர் உடம்பை விட்டு போகல. முழுமையான ஒரு மனிதன் எத்தனை ஆயுசு அவனுக்கு நிர்ணயிக்கப்படுகிறது, அந்த ஆயுசு வரைக்கும் ஒருவன் உயிர் வாழ்கிறான் என்றால் அவன் உயிர் அவன் உடலை விட்டு போகவில்லை. அதனால நம்மளுடைய ஆயுசு எது வரைக்கும் பிடிக்கப்பட்டிருக்கிறதோ அது வரைக்கும் இந்த உடம்பை பொண்ணு கூட காப்பாற்றணும். அப்ப என்ன நடக்குது? உயிர் உயிர் அடக்கம். உயிர் அடக்கமானவங்கள எரிக்கக்கூடாது, கொலைக்கிற. இங்கதான் எல்லா ரகசியமே. ஸ்கூல்ல போய் 12 வருஷம் படிக்கிறோம்.
காலேஜில் போய் 5-6 வருஷம் படிக்கிறோம். ஸ்வாகர் கல்வியை சொல்றதுக்கு யாரும் இல்லை. உயிரடக்கம் பத்தி யாரும் எத்தனை பேருக்கு உயிர் உடம்புக்கு போகலன்றது எப்படி தெரியும்? இந்த உயிரறிவு தெரிஞ்ச இதெல்லாம் மூடி மறைச்சி கூட்டு மேல கூட்டு திண்டுக்கல் கூட்ட போட்டு வச்சிருக்காங்க, பாக்கெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. நாங்கெல்லாம் தோண்டி 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 வாழி உயிர் அடக்கம். தாய்மானவர் உதாரணத்தை சொல்றாங்க. தாய்மானவர் தவத்தில் இருக்காரு, ஒரு இறந்துறாரு சொல்லிட்டு ஒரு எரிக்கிறாங்க, கணக்கு வந்து தாக்குறாரு, பரவாயில்ல கணக்கு வந்து தாக்குறாரு. அவர் உயிர் ஒழுக்கமாயிருக்கு. உயிர் அடக்கம் கூட அடக்கமானாதான் நீ எரிக்கிறோட கூட ஒரு குழந்தைக்கு சொல்ல வேண்டியது. அவரோட அடக்கமாக ஒடுக்கம். சித்தர்கள் உயிரை ஒடுங்குறாங்க. ஒடுங்கிட்டு அவங்களே திருப்பி உடம்புக்கு வெளில வருவாங்க, திருப்பி உடம்பு வெளில வருவாங்க. இதுதான் சித்தர். அப்போ உயிர் அறிவு வேண்டியதுல சித்தர் நிறைய உயிர் அறிவு. அந்த உயிர் அறிவு சொல்றதுதான் மெய்வழி. அந்த மெய்வழிய போய் சேரும் சித்தர் வரும். இந்த காலகட்ட ஞான சித்தர் காலம் ஆரம்பித்து விட்டது. வல்லல பெருமான் அதுக்கு விட அவர் வல்லல பெருமான் சொல்றது சமாதியிலே உயிர் ஒடுக்கமாகும். அது கூட பழக்கமாட்டாங்கிற சகஜ வாழ்க்கைக்கு வாங்கன்ற. இப்ப கடைசியா சொன்ன இல்லையா, நம்ம மாதிரி சித்தர்கள் மாதிரி 100 வருஷம் 1000 வருஷம் வகை முறை காடு அங்க போய் 1000 வருஷம் திரும்ப 3000 வருஷம் தவறு. அதனாலதான் நம்ம தவம் பண்ணதுக்காக நம்மளால முடியாது. அப்ப என்னதான் பண்றது? கருணையை ஆராய்ச்சி ஜீவக்கால உயிர் இறக்கம் உயிர் பக்கத்துல உட்காந்துருக்காங்க. அவங்க எவ்வளவு வாசி கட்டிக்கிறாரு, என்ன ஓட்டுகிறாரு, எந்த கால ஓட்டுறாரு, எங்க பணம் இருக்கு, எத்தனை கோடி பணம் இருக்கு, அதை பார்க்காதீங்க. அவங்க மெய்பொருளை பாருங்க. எப்பொருள் யார் யார் வாயிலாக கேட்கணும் அப்பொருள் மெய்பொருள் காண்பது அறிவு. இப்போ சமாதி பத்தி உயிர் அடக்கம் உயிர் ஒடுக்கம் சொன்னோம் இல்லையா, சித்த நெறியில அங்கேயும் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. கருத்தை சொல்லிட்டு பொருளை சொல்றோம். ஏன்னா மெய்பொருள் தெரிஞ்சவங்க அப்படி பேசணும். உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி வீழ்வது போலும். இது உயிர் ஒடுக்கம் ஆனவங்களுக்கு தான் தெரியும், அடக்கம் ஆனவங்களுக்கு தெரியாது. அடக்கம் ஆயிருக்காங்க, எரிச்சிடாதீங்க. அவங்களே 3வது நாள் அடுத்த ஜோதி ஆண்டவர் வந்து எழுதுவாருங்கிற. மனைவி கணவன் தூங்குற போது என்னங்க அது மாதிரி எழுதுவாருங்கிற. அதுக்காகத்தான் எரிச்சிடாதீங்க சமாதி. இப்ப குழந்தைங்க சொல்லல, இந்த உயிர் முதல்ல அப்பா சொத்து வந்துருக்கா தூக்கி போட்டு எரிச்சு அதை கட்டை வச்சிருக்கல மின்சாரம் 2 நிமிஷத்தை முடிஞ்சிருக்காரு. அது தண்டனை. அந்த ஆன்மோக கொடுக்கப்படும் தண்டனைங்கிற தண்டனைங்கிற இது ஒன்று. அடுத்து வந்து தன்னும் வளர்க்க பிறகும் முன்பார்த்து எங்கிருந்து ஆரம்பம். அருள் வந்து அருட்பெருஞ்சோதியோட தயை கருணை. அந்த அருள் இருந்தா நாம போறோம். நாம காடு மலை இதெல்லாம் போய் தவம் பண்ணணும், தியானம் பண்ணணும் அவசியம் கிடையாது. அதை கடைசியா வளர்ந்து என்ன சொல்றாருன்னா, விளக்கு ஏற்றி வச்சுட்டு அந்த ஜீவனத்துல கடவுள் விளம்புவாத பாவனை செஞ்சு கடவுள் இருக்கிறதா பார்த்துட்டு அவரே வணங்கிடுவாங்க. நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நினைந்து நினைந்து அன்பே நிறைந்து உறவெல்லாம் நினைந்து ஞானம் நினைக்கிய ஞான நடந்தே என்று அவரே நினைத்து இருக்கின்றது. அந்த நினைவு அதுதான் ரொம்ப முக்கியம். இது எப்படி முக்கியம்னா உடம்புல சுத்த உஷ்ணம் வரணும். சுத்த உஷ்ணம் வரணுன்றதுக்காக சித்தர்கள் முறையெல்லாம் போய் தவம் புரிகிறாங்க. இந்த சுத்த உஷ்ணம் எப்படி வரும்ன்றத சொல்லணும்னா, கோழி முட்டை பொறிக்கணும் என்ன பண்ணணும்? அடக்கம். அந்த முட்டைக்கு உஷ்ணம் வேணும். உஷ்ணம் இல்லைன்னா முட்டை பொறிக்காது.
நமக்குள்ளே ஒரு முட்டை இருக்கு. அது தகர கொண்டு. அந்த தகர கொண்டு அற்புத ஜோதியானவர் இருக்காரு. உடம்பை வளர்க்கும் உபாயத்திலிருந்து உடம்பை வளர்த்தி உயிர் வளர்த்தேனே, அந்த உயிரை வளர்க்கிறது. இதுதான் எங்கள் கோழி முட்டை சுத்த உஷ்ணம். இதெல்லாம் ஞானிகளுக்கு யோகிகளுக்கு தான் தெரியும். அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நம்மளால செய்ய முடியாது. அதுக்கு பதிலாக கருணையை வச்சுக்கோங்க, ஜீவகாரணத்தை இருக்குங்க. அந்த கோழி முட்டை முட்டை இன்னொரு சுத்த உஷ்ணம். மீன் பார்த்தீங்கன்னா முட்டை எடுத்து முட்டையை மீன் கண்ணாலே பார்த்து படிக்கும். அதுவும் சுத்த உஷ்ணம், அதுவும் ஞானம் வளரும். இன்னொன்று முக்கியமாக இருக்கு, ஆமா முட்டை போட்டுட்டு கடல்ல போயிடும். அது கூட 10-15-100 கிலோமீட்டர் போயிடும். ஆனா அது நினைப்பிலேயே நான் முட்டை பொறிக்கணும்னு சொல்லிட்டு நினைப்பிலேயே முட்டையை பொறிக்கும். இங்கதான் 3வது விஷயம் தான் ரொம்ப முக்கியம். உள்ளம் பெருநோய் ஊனுடம்பு ஆலயம் அல்லது வாய் கோபுர வாசத்தெல்லாம் தெரிந்தால் ஜீவசிகளிலும் அந்த உள்ளம் இருந்தது பற்றிய மனம் புத்தி சித்தம் அகங்காரம். கடைசியா ஒன்று சொல்லிடுறேன். சிவஞானத்தை கொண்டு வந்தது. இப்போ இவ்வளவு நேரமா சிவநெறியும் அற்புத ஜோதி நெறியும் சொல்லிட்டு வந்தேன். இப்ப எப்படி தட்சிணாமூர்த்தி ஆதி குரு 8 நந்தி பெருமான்களுக்கு சொன்ன உண்மையை இங்க சொல்ற. அவர் வந்து வாயில சொல்லல, அவரு சின்முத்திர ரகசியமா தான் சொன்னார். சனகர் சனந்தன சனாதன சனத்குமாரர் வேக்கரபாத சிவயோக மாமணி ஆதி திருமூலர் அவர் சொன்ன ரகசியம். இந்த 3 பாசம், கண்ணும் மாயை ஆணவம், 3 மலங்கள் இந்த பாசத்தோட ஒட்டின்னு. இது நாம இப்படிதான் ஒட்டின்னு. இந்த 3 மலத்தோட இருக்கிறது பசு. இது பதி கடல், பதி இது பசு. பதி பசு பாசம் என பகர் 3 பதியை சென்று பசு பாசம் அணுக. இது போய் சேர முடியாது, கடவுள்கிட்ட போக முடியாது. இதுதான் அற்புத ஜோதி. இதுதான் சின்முத்திரை ரகசியம். தட்சிணாமூர்த்தி ஆதி குரு 8 நந்திய பெருமான்களுக்கு சொன்னது. இந்த ரகசியம் ஐயாவுக்கு தெரியும். இந்த பாசம் இருக்கு இல்லையா, இது பசு இருக்கு இல்லையா, இது ஆணவம், மாயை, கண்மம். கண்மம் நம்ம எது குணத்தை இது வளர் பெருமான் குடும்ப போறன்னு ஒண்ணு இல்லை. தனக்கு 3 மனைவிகள் இருப்பதாகவும் அந்த 3 மனைவிகள் தான் கண்மம், மாயை, ஆணவங்கிற. கண்மம்ங்கிறது தாமச குணம், ராஜச குணம், சாத்விக குணம். மாயைங்கிறது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். 4 குழந்தைங்க, இங்க 3 குழந்தைங்க. ஆணவத்துக்கு அஞ்ஞானம், மற்ற 8 குழந்தைங்க. நாம தான் குழந்தை நடத்திட்டு இருக்கோம். இதுதான் தட்சிணாமூர்த்தி அப்பா நந்தி பெருமாள் சொல்றது. இவங்களை விட்டு நாம வரமாட்டோம். யுகலோகத்துல நாம மாட்டின்றோம். இங்கிருந்து தப்பிக்கணும்னா இவரோட அருள் தேவை. இவரோட அருள் வேண்டும்தான். இதுதான் நல்லா சொல்ற. காடு மலை முறையெல்லாம் போயிட்டு தவம் இருந்து காலம் கிடையாது, நேரம் கிடையாது, சாகா கல்வி சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது, இருந்தாலும் யாரையும் அவங்க பார்க்கறது கிடையாது, அவங்க கேட்ட காலையே போகிறது கிடையாது. காலை ஓயிலனாலும் வராமல் புத்தகம் இருக்கு, அதையாச்சும் படிக்க அதுவும் படிக்க மாட்டேன் சொல்றது, அதையும் தெரிஞ்சது கிடையாது, அதையும் பண்ண மாட்டோம் இந்த காலத்துல. அதுதான் வழி சொல்றாரு. இவரோட அருள் அருள் ஜோதியோட அருள். அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த 3 மலம் இருக்கியா, அதை விட்டுட்டு தலையை கீழே கொண்டு போட்டு மண்டிட்டு அந்த ஜோதி முன்னாடி ஐயா கையை தூக்க வேண்டியது, நினைந்து நினைந்து உணர வேண்டியதான். பற்றாட்டானை பற்றுக பற்றை இடத்துல இந்த 3 பற்ற அவர் கிட்ட சரணாகதியை வந்து அவரையே பதிய கீழே தலையை தூங்க வேண்டியதான். அவரு வராது, அவருக்கு ஜோதி வந்து வந்தார. இந்த ரகசியத்தை தான் நந்தி பெருமான் சொல்றார். இந்த அருள் கடவுளுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த அருள் 9வது அறிவு. நம்ம இப்பெல்லாம் இருக்குது 8வது அறிவு. எந்த அறிவு இருக்கணும்? 6வது அறிவான மன அறிவு. நம்ம உயர்ந்து போகிறது ஜீவன் காரணியங்கிறது 7வது அறிவு. சன்மார்க்கமே இங்கதான் ஆரம்பிக்குது. சன்மார்க்கத்தவர்கள் அல்லாத வேறு எவராலும் இறப்பை ஒழிக்க முடியாது.
ஏன்னா எல்லாம் மனதிலே உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஜீவறிவு போல 7வது அறிவு, 8வது அறிவு ஆன்ம அறிவு, 9வது அறிவு அருள் அறிவு. அருள் அறிவு இருந்தால்தான் அருட்பெரும் ஜோதியோட அருள் கிடைக்கும். அதுதான் ஜீவகாரனே மோட்ச வீட்டு திறப்பு. இந்த 5 கூறுக்கு 3 சாவிகள் நிறைய ரொம்ப சுருக்கிட்டு அது வளர்க்கலாம். எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. இது கூட நேரம் இல்லைன்னா நம்ம எங்க போறோம்? சாதாரண ஐயா போற ஏன் பண்ணி நின்று சிந்த தெரியும் அவர் பேர் ஐயா பேராசிரியர் அரங்கராமன் ஐயாவுக்கு நன்றி கடன் இருக்கிறோம். அவர் கேட்ட அருட்பெரும் ஆண்டவர் மதத்திற்கான முழுமையாக வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மெய்வழி மெய்ஞானம் மெய்ப்பொருளும் முழுமையாக வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவர் ஒரு சாதாரண மனிதர் என்று, மன அறிவில் இருக்கிறார் என்று, ஜீவ அறிவில் இருக்கிறார் என்று, ஆன்ம அறிவில் இருக்கிறார் என்று, அருளறிவில் இருக்கிறார் என்று ஒதுக்கி நடந்து போகிறார்கள். அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் மலர் பெருமான அவரோடு முழுமையாக இருந்து வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதை நாடுங்கள். அடுத்த முறை மீண்டும் வந்து சந்திப்பதற்கு மலர் பெருமான அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வேண்டி ஐயா பேராசிரியர் அரங்கராமன் ஐயாவை வேண்டி ஐயா அடுத்த வாய்ப்புக்கு சன்மார்க்கம் அழைக்க வேண்டும் என்று நாம் எல்லாம் ஒரு நிமிட நேரம் கண்ணை மூடிடாது. மூடிட்டீங்கன்னா இருள் வந்துடும். இருள் வந்துச்சுன்னா முடிச்சுக்கிறேன். அடுத்த வகுப்பு ஏன் இருள் வரக்கூடாது, ஏன் வரக்கூடாது, ஏன் அருள் தெருள் வரணும், ஏன் அருள் வரணும், ஏன் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வரணுன்றது அடுத்தது. அது வரைக்கும் அரங்கராமன் ஐயாவை பிடிச்சிக்கோங்க. இப்போ ஒரு நிமிடம் இமைகளை மூக்காண்ட கொண்டு வாங்க. மூடிடாது. கொஞ்சம் அப்படியே தியானத்துக்கு போவாங்க. மூடிடாது. மூக்காண்டை இருந்து அருட்பெரும் ஜோதி இப்போ பார்வையை நெத்திக்கு கொண்டு வாங்க. அங்க கற்பூரம் விளங்குவதாக, அங்க ஜோதி இருப்பதாக பாவனை செய்யும். அருட்பெரும் ஜோதி இருக்கிறார். பாவனை செஞ்சு அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் வைப்போம். என்ன விண்ணப்பம் வைக்கிறோம்னா, உலக உயிர்களெல்லாம் ஒளிநெறி பெற வேண்டும். உலக உயிர்களெல்லாம் ஒளிநெறி பெற வேண்டும். உலக உயிர்களெல்லாம் ஒளிநெறி பெற வேண்டும். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும். அத்ருத பிரகாச வளர்த்தமா திருவடிகளுக்கே சரண சரணம் சரணம் சரணம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை வாழ்க. நாங்கள் குடும்பம் சுற்றார்கள்